வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்கள் டயட்டில் அதை சேர்த்துக்கோங்க. சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, செரிமான பிரச்சனைக்கு, அதோட நம்ம பிளட்டில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட சத்து கிடக்குங்க இந்த கோவக்காயில். கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. வாரத்தில் ஒரு டைம்னாலும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? நல்லா அலசிட்டு கோவக்காயை முன்னாடி பின்னாடி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. எப்படி செஞ்சாலும் அதே டேஸ்ட்டு தாங்க வரும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்த பருப்பு, அதோட ஜீரகம், கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல பிஞ்சான காய் தாங்க, அதனால் டக்குன்னு வதங்கிருச்சு. ரொம்ப முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வதங்கும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தட்டில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வதங்கும். அப்பப்போ மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டைமுக்கு மேலே இப்படி ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா சிம்மிலே இருக்கட்டும். அப்படின்னா தான் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா மட்டும் அடுத்து மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தாப்பில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 1/2 கப் மட்டும் வேர்க்கடலை வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. சும்மா 1-2 மட்டும் உடஞ்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.